வாங்கலாம் அவ்வளோ கூட இல்லை அவ்வளோ இல்லை உட்கார வைக்க எவ்வளோ எவ்வளோ இடம் இருக்குது மூளை வரீங்க உங்கள் வீட்டில் சரி பாருங்களேன் அக்கா விடு எங்களுக்கு தெரியும் வந்துருமா அம்மா எழுப்பி அகிலம் படைத்திட அறிவை விதைத்திட அன்பை கொடுத்திட விண்ணின் மொழியாய் மண்ணின் கனியாய் இறைவணக்க பாடப்படுகிறார்கள் எம் அங்கே இளைஞர்கள்.
இறைவணக்கம் பாடிய எம் அன்பிய சிட்டுகளுக்கு நன்றிகள். விருந்தோம்பல் நம் ரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவதோ வரவேற்பில் மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குதூகலம் கொஞ்சம், ஒன்றோடு ஒன்று கலந்தபடி, விருந்தினர் உள்ளம் மகிழும்படி, விழா மேடை களை கட்டும்படி, இனிமையான துவக்கம் அரங்கேறும் வரை வரவேற்புரை ஆற்ற வருகிறார் திருமதி ஸ்மைலா அவர்கள். முத்துச்சரம் போல் அவர் வார்த்தை இருக்க, மழைத்துளி மென்மை போல் அவர் பாதம் இருக்க, தடுப்பணை போல் அவர் பாதுகாப்பு இருக்க, கொட்டி தீர்க்கும் அருவி போல் அவர் அன்பு இருக்க, முத்தழகு தேன் நிலவு போன்று அவர் முகம் இருக்க, நறுமணம் வீசும் மலர் போன்று அவர் குணம் இருக்க, கடவுளை முதலில் வாழ்த்து நமது அருளப்பர் குருசை திருவிழாவிற்கும் அன்பிய ஆண்டு விழாவிற்கும் வருகை தந்து மின்மினி பூச்சிகளாய் மின்னிக் கொண்டு இக்கூட்டத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் ஆன்மீக பணி மறவாமல் நீடூற்றி சீராட்டி பாராட்டி வேரூன்ற வைத்து வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளிவிளக்காய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டு இவ்விழாவில் ஆசிரியரை கூற வந்திருக்கும் எம் பாசமிகு திருத்தொண்டர் ஜெனிஸ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கும் சிறகுகள் வலிப்பதில்லை. அன்பின் உருவமாய், அறிவின் ஊற்றாய், பண்பின் சிகரமாய், எளிமையின் வடிவமாக விளங்கும் எம் ஆலய அருட்சகோதரிகள், தலைமை அருட்சகோதரி பிலோமினாய், அருட்சகோதரிகள் இவாஞ்சலின் கார்மல் அவர்களையும் அன்பியம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பூக்களாய் இருக்காதே, உதிர்ந்து விடுவாய், செடிகளாய் இரு, அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என எப்போதும் பூத்துக்கொண்டு இருப்பவர்கள் எம் ஆலய பங்கு பேரவை நிர்வாகிகள் செயலர் திருமதி ஜோலி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்ற நம்பிக்கையில் எம் பங்கில் உள்ள அனைத்து அன்பியங்களையும் ஒருங்கிணைப்பவர்கள் அன்பிய ஒருங்கிணைய தலைவர் திரு செல்லம் அவர்கள், துணை செயலர் திருமதி மேரி ஜெயா, பொருளர் திரு சுசை மிக்கேல் அவர்களையும் எம் அன்பியன் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தனித்தனி புள்ளிகளாயிருந்த நம்மை நட்பின் மூலம் உறவின் மூலம் அழகான கோலங்களாய் அழகுபடுத்திய எம் உறவினர்கள், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் எம் சார்பாகவும் எம் அன்பிய மக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிட்டுக்குருவிகளாய் சிறகடித்து
குயில்களாய் இனிய குரலில் இசைப்பாடி வண்ண மயில்களாய் நடனமாடி நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைத்து நம்மை இன்பக் கடலில் மூழ்கடிக்க தயாராகி கொண்டிருக்கும் எம் அன்பிய பிள்ளைகளை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது அன்பிய திருப்பலிக்கு உதவி செய்த நமது உபதேசியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நட்சத்திரங்களை ஒளிவிளக்குகளாய் நம் அருகில் கட்டி தொங்கவிட்டு இவ்விடத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் எம் அன்பிய மக்களை வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வரவேற்பை வழங்கிய ஸ்மைலாவுக்கு நன்றி. வளர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. ஓராண்டு முயற்சிகளை எழுத்துக்களாக கோர்த்து ஆண்டு அறிக்கை வாசிக்க எம் அன்பிய துணை செயலர் செல்வி டாப்னி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கோணத்துவிளை புனித அருளப்பர் அன்பியம் 29வது ஆண்டறிக்கை படித்தளித்தல். 2024 ஆண்டு அன்பிய ஆண்டு விழா பொதுக்கூட்ட அறிக்கை. கோணத்துவிளை புனித அருளப்பர் அன்பிய ஆண்டு விழா 27/12/2024 அன்று மாலை 6 மணி அளவில் ஜெபமாலையுடன் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து அன்பிய ஆண்டு விழா திருப்பலி நடைபெற்றது. அதற்கு பின் இரவு 8 மணி அளவில் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் இறைவணக்க பாடலுடன் ஆரம்பமானது. செல்வி பில்லியா அவர்களால் வரவேற்பு அனைவரை